வணக்கம் மக்களே. ஓகே ஓகே சொல்லு சொல்லு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இந்த விளாக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுவோம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து இப்போவே பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருக்கோம். அதனால் வந்து என்ன விளாகு இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஷாக்கிங்கான விளாக் தான். எங்களுக்கே ஷாக்கிங் தான், உங்களுக்கு அதை விட ஷாக்காக இருக்கும். எங்கள் கூட வந்து என்ன ஏது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன். எங்கள் கூட வந்து என்ன ஏது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பால் காய்ச்ச வந்திருக்கோம். வேறு வீடு வந்து ஷிஃப்டாக போகிறோம் நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் எங்களுக்கு விலாசமாக கம்ஃபர்டபுளாக வேணுங்கிறதுக்கோசரம் நம்ம வீடு பார்த்துட்டு வீடு மாற்றிருக்கோம். பால் காய்ச்சறதுக்கு தான் அவங்க வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் கேமரா போட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வரும்போதே நம்ம வந்து இந்த தடவை இந்த அடுப்பு இது கரண்ட் அடுப்பு. இது என்ன அப்படின்னா பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸு. நேற்று தான் பார்சல் வந்துச்சு எங்களுக்கு. நேற்று வந்து வந்துச்சு, ப்ரொமோஷனுக்கு வந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் பால் காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கேஸ் அடுப்பு தூக்கிட்டு வர முடியலன்னு இதை கொண்டு வந்துட்டோம். உப்பு புளி பருப்பு தண்ணி எல்லாம் வந்து வச்சாச்சு. சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வீடெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. குட்டிமா வந்து விளக்கு தள்ளி விட்டுறாதுங்க பார்த்து. சரி, சாமிக்கு வந்து போடலாம். இதெல்லாம் வந்து புகை போட்டுக்குள்ள விளக்கும் வந்து புதுசு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி விளாகில். நம்ம விநாயகரும் புதுசு தான். வீடோட ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு போடுறோம். வீடு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன். நார்மலாக பார்த்தீங்கன்னா கிச்சன் ஓகேங்களா. அப்படியே இந்த சைடு ஒரு பெட்ரூம், இங்கே சென்டரில் சாமிக்கு, அப்புறம் அந்த சைடு ஒரு பெட்ரூம், இதுக்கும் அட்டாச் பாத்ரூம், அதுக்கும் அட்டாச் பாத்ரூமு. இது ஹால். இது ஹாலு பார்த்திங்கன்னா வெளியில் இடம் இருக்குது. புழங்குற அளவுக்கு வெளியில் வேணுங்கிற அளவுக்கு நமக்கு இடம் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடு இங்கே பார்த்தது. பால் காய்ச்சி பால் காய்ஞ்சிட்ருக்குது. இப்படி அதுக்குள்ளே விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறேன். விளக்கு ஏற்றி வச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி பாப்பாவுக்கு தான் வீடு ஓகே. ஏன் பாப்பா வீடு பிடிச்சிருக்கா? நான் சாம்பிராணி பற்ற வச்சுருக்கேன், அது வெளியிட்டோம். பால் காய போகுது, பால் பொங்க போகிறது. பியூரிட்லாம் வச்சுருக்காங்க, வாட்டர் பியூரிட்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலோ பொங்கல் என்ன பொங்கல்? பால் பொங்கல். நம்ம தான் கொண்டு வந்தோம். அதெல்லாம் அவங்க இருக்குமா, நம்ம இல்லை. பொங்கல் பால் பொங்க போது எல்லா சாமியும். தேங்க்யூ. விழுகிறக்குள்ள பட்டேன். கரெக்டு தான். அந்த சைடும் நம்ம சைடு வருது. இருமா அதுவே மெதுவாக விழும். அடுப்பு வேற, இந்த அடுப்பு நம்ம அடுப்பாக இருந்தால் பொங்கி இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் போதும். ஆஃப் பண்ணிட்டேன். சூட்டுக்கு அந்த ஹீட்டுக்கு அது கொதிக்குது. ஓகே ஓகே. சாமி பால் எடுத்துடலாமா?
கரெக்டாக அப்பா விடு. அப்போ தெரியாரா? தள்ளி நின்று எடுத்தீங்கன்னா தான் தெரியும் பாப்பா. சொல்லுங்க. கட் பண்ணிக்கோ. பார்த்தீங்கன்னா சாம்பார் புகையாக போட்டிருக்கு, பேசவே முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போட்டு சூடம்பத்தி பற்றி கும்பிட்டுருவோம். இதுதான் பூஜை அறை. அவங்களே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக. நம்மகிட்ட இவ்வளோ சாமி படம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே வச்சுக்குவோம். வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களே பார்த்திங்கன்னா ஃபேன் எல்லாம் 3 ரூம்லேயும் 3 ஃபேன் போட்டிருக்குறாங்க. பியூரிட்டு எல்லாமே இருக்குது. பாப்பாவா சாமி விடுவா, சாமி விடு சாமி. இங்கே பத்தி இருக்குது, இப்படி தள்ளி வா. சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க மேடம் பார்த்தீங்கன்னா, வீடு குடி வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிறதெல்லாம் காயெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்கா. தக்காளி இல்லை, எல்லாம் வீணாக போகுது. சரி பொறிச்சிட்டு போனால் எது கடையிலாம் இல்லை. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா எல்லாம் இருக்குது. எல்லா வகையான காய்கறிகளும் உண்டு உங்களுக்கு இன்னைக்கு. ஆமாம், இனி கொஞ்சம் விலாகுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். தோட்டம் போட்டுறல. விவசாயம் செய்யும் முறை எப்படின்னு பார்த்து போட்டுருவோம். பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு விளையாடுற கடை இருக்கிறதுனால அவள் ரொம்ப நாளைக்கு டப்பா குதிச்சா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அவள் ரொம்ப ஆசைப்பட்றா. சந்தோஷமாக இருந்தால் சரி. இங்கே ஒரு பச்சை மிளகா இருக்குது. இங்கே பிரியா, அங்கே பாரு பிரியா, பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த பாரு தென்னை மரத்துக்கு கீழே காய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாரு இருக்குதானே காய். இது வரைக்கும் பீட்ரூட் விலை வந்துருச்சு. இன்னும் இல்லை கொஞ்சம் உள்ளே தள்ளி வளர்த்துருக்கணும். அப்படி வளர்ந்துருக்கு. ஐயோ எல்லாம் பூச்சி அடிச்சிச்சு. அது பராமரிப்பு இல்லைன்னா அப்புறம் அப்படித்தான். சரி, தக்காளி மட்டும் பாருங்க. மாமரம் இருக்கு பாரு. அவ்வளோதான் சாமி, இதுக்கு மேலே என்னால் படிக்கணும். இன்னும் இங்கே 2 பச்சை மிளகா இருக்குது. எல்லாம் இந்த வேலை செய்யறதுக்கு இந்த நான் இது எல்லாம் வேலை செஞ்சனாவே எனக்கு 10 மாதம் ஓடிட மாட்டேங்குது. இல்லை அம்மா இருக்குல்ல, அம்மா க்ளீன் பண்ணியிருப்பியா? அவங்களுக்கே வயசு அவங்களுக்கு அம்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணோம், ஒரு நாள் போது வேகுன்னு எல்லாத்தையும் பிடிச்சிருச்சு. என்ன சந்தோஷம் எங்கள் அத்தைக்கு, என்ன சந்தோஷம் தெரியுங்களா? வீடு இருக்குதுன்னு சொன்னதை விட செடி வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னோன்னே எங்கள் அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ இடம் இருக்குதா? சரி அப்படி எங்கள் அத்தைக்கு அத்தனை சந்தோஷம். இது செடி இருக்குது. மல்லி சரி, சோம்பு சீரகம் இங்கிட்டு விட்டுரு, அது நல்லது. விடுமாயி பாப்பா, வேஸ்ட் பண்ணக்கூடாது பாப்பா. அது சோம்பு தானே. இங்கிட்ட பாப்பா,
நீ செடிக்குள்ள வராத பாப்பா. ஆமாம், சோம்பு துவைக்கிறதுக்கும் பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்கே நின்றுக்கிட்டே துவைச்சிக்க நீ. பெரிய ட்ரம்மு இந்த சைடு இங்கே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். மோட்டர் போட்டு டம்மை நிறச்சி விட்டுக்கணும். சும்மா சும்மா மோட்டர் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. கீழே இங்கே புழங்கிறதுக்குன்னா இதில் போட்டுக்க வேண்டியதான். கொய்யா மரம்லாம் இருக்குது, பராமரிப்பு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பராமரிப்பாக எடுத்து பாத்தி கட்டினோம்னா தான் எங்கே பிடிச்சிருக்கிறீங்க, எங்கே பேசிட்டு இருக்கிறீங்க, நீ கீழே காமிச்சிட்டு இருந்துச்சு. எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு ஒரு பாத்தி மாதிரி கட்டி விட்டோம்னா தான் எந்தெந்த செடி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏய், தண்ணி வேஸ்ட் பண்ண தங்கம். தண்ணி எங்கே வேணாலும் வேஸ்ட் பண்ணி பழக்காத. என்ன வெங்காயம் அறுவடை பண்ணுற பாப்பா? வேஸ்ட் பண்ணாத. என்ன பண்ணுற பாப்பா? நீ தொடாத தங்கம், பிக்க ஆரம்பிச்சிட போகுது. சின்ன வெங்காயம் இல்லை, வெங்காயத்தாள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தாள் வேணால் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இன்னும் பிஞ்சிலே எடுத்தோம்னா. பார்த்தீங்கன்னா என்னென்ன அறுவடை கிடச்சிருக்கு அப்படின்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் தாள், கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, தக்காளி, ஃப்ரெஷ்ஷாக ஒரு தக்காளி, கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்து நம்ம அறுவடை பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, தக்காளி போடுறது தான். ஒரு ஓரமாக மாதிரி கட்டி அந்த ஓரத்தில் மட்டும் போடணும். அப்போ தான் ஒரு ஓர்ஸில் ஒவ்வொரு செடி ஒவ்வொரு ஓர்ஸில் வளரும். நம்மளுக்கு வேணுங்கிறத அப்போக்கு எப்போ பொறிச்சிக்கலாம். சரி, வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்கு அங்கே போகலாம். எப்போ நம்ம வீட்டுக்கு? இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்கிறோம். ஏம்மா, பால் காய்ச்சிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் ஆகிட்டு வீட்டை நம்ம ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக போடலாம். ஓகேங்களா? இன்னும் வெளியே க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் வந்து போடலாம். இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. போகலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு இது நம்ம வீடு. கொஞ்ச நாள் அதான் நம்ம வீடு. சொல்லுவாங்கள்ல, வீடு இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு ஓரெல்லாம் வீடுங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம இங்கே வந்து அங்கே போனால் நல்லா இருக்குமா, அங்கேருந்து இங்கே வந்தால் கொஞ்சம் இட வசதி இருக்குமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்லேயே போய்கிட்டு இருக்குது. வீடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் கம்ஃபர்டபுள் தான். எதனாலன்னா டபுள் பெட்ரூம், ஹாலு, கிச்சனு. வெளியே நம்மளுக்கு அடிக்கிற தலைக்கு இடம் இருக்குது. ஆட்டுக்குடி வளர்க்குறதுனால வளர்த்துக்கலாம். காய்கறி போடுறது, குழந்தைக்கு தண்ணி காய வைக்கிறது, எல்லாத்துக்குமே கொஞ்சம் வசதி தான். நம்ம பார்க்குற ஹாஸ்பிட்டல் எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் அப்படிங்கும் போது எங்களுக்கு ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அப்புறம் இப்போ சிலர் வந்து சொல்லுவீங்க, மாசமாக இருக்கும்போது வீடு மாறக்கூடாது சிஸ்டர் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது? குட்டிமாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பக்கம் மாறதான் செஞ்சோம். அது சுச்சுவேஷன். ஆனால் அவளுக்கு எப்படி இருந்தது எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவளுக்கு எப்படி எந்த சுச்சுவேஷனோ அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போவும் நம்மளுக்கு. அதே இது அப்படியே ரொட்டேஷன் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சோ அது அப்படியே வந்து திருப்பி கன்சீவ் ஆனதுமே ஒரு 2 மாசத்துலயே வந்து வண்டி வாங்கணும். அதுதான் அதே மாதிரி இது வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வண்டி வாங்கிட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணோம், கோயில் பாப்பா கன்சீவ் ஆனப்ப அப்படித்தான் எங்க கோயில் சுத்தணுமா, கோயில். ஆமா, மருதமலை போனோம். கரெக்ட். ஆமா, மருதமலை போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி இவன் வயசுல இவன் மருதமலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் கன்ஃபார்மே ஆச்சு. மருதமலை ஈஸா சேம் அதே தான். மருதமலை ஈஸா அதே அப்படி போயிட்டு இருந்தோம்.
இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிடல்ல பார்த்தோமோ பாப்பாக்கு அதே ஹாஸ்பிடல்ல தான் இதுக்கும் போறோம். எந்த இடத்துல குடியிருந்தோமோ அதே இடத்துக்கு தான் இப்ப திருப்பி பாப்பாக்கு 8 மாசம் வரைக்கும் இங்கிட்டு திருப்பூர் சைடு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஏரியா அவுட்டர் சைடு அங்கே போனேன். ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் வீடு பார்த்து குழந்தை டெலிவரி நல்லா இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ திருப்பூர் சைடில் இருக்கோம். மறுபடியும் டெலிவரிக்கு நம்ம அங்கே போய்க்கலாம் அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் இந்த சரௌண்டிங்லேயே கொஞ்சம் பக்கத்தில். அப்புறம் என்ன பண்ணுறது, வீடு வந்து நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்குது. குழந்தைய விளையாட பிடிக்க கொஞ்சம் எல்லாமே ஓகே. இந்த வீடு எங்களுக்கு ஓகே தான், பட் கொஞ்சம் பிடிச்சி எக்கிட்ட பிடிச்சா அப்படி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் எங்களை. அதுக்காக தான் ஓகே. வீடு மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக, நிறைய பேர் சொல்லுவாங்க. என்கிட்டே நாங்கள் வீடு பார்த்துட்டு வீடு பார்க்குறோம். அவங்களே கேட்டாங்க, ஏன் கன்சிடர் இருக்கீங்க மாற்றிக்கீங்களான்னு கேட்டாங்க. அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால உருவாக்கப்பட்டது, நம்ம தான் எல்லாத்தையுமே உருவாக்குறோம். அதுக்கான சொல்யூஷனும் நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். ஒரு விஷயத்தை நம்ம தான் பண்ணக்கூடாதுப்போம், ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளே கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இது வந்து. இப்போ நம்ம அங்கே போனோம்னா இப்போ இவளுக்கு 6 மாதம் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் போயிட்டோம்னா ஒரு அவசரம் ஆத்திரம்னு டக்குன்னு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். யார் வீட்லேயும் போய் நம்ம தங்கணும் எல்லாமே கொஞ்சம் யோசனை தான் இல்லையா? நம்ம இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரம் போது எல்லாமே நாங்கள் யோசித்தோம். ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, பர்சனலாக சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்குற மாதிரியே டெலிவரி டைமில் வந்து நம்மளுக்கு அந்த இதுலேயே இருந்தது. அந்த இது எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாறணும். மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை. நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் பிளாக் எல்லாமே நான் வீடு கிச்சன் டூரு, எல்லா டூரும் நீட்டாக போடுறோம். நம்ம வயலில் போடுறது அது கொஞ்சம் இட வசதியெலாம் இருக்குது. இட வசதி இருக்கிறதுனால ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செழிப்பாக வளர்த்துடுறோம். ஆனால் வேலைக்கு அப்படின்னா வேலைக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு. அதுவும் பிரச்சனை இல்லை. அது பக்கத்தில் நம்ம கம்பெனியெல்லாம் பக்கத்தில் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் அங்கே பக்கத்தில் ஃபீஸ் ஏதாவது வாங்கி வீட்டிலே சேர்னா நம்ம செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் முன்னாடி நமக்கு இடம் ஒரு மிஷினை போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தா ஓகே பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைப்போம். நாங்களும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஓகே, இந்த விளாக் வந்து இதெல்லாம் முடிச்சுக்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாது. புதுசாக யாராவது நம்ம சேனல் பாருங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். கீழே கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைட்னு பாயிண்ட் இருக்கும். மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்போர்ட் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இன்னும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை இன்னும் நிறைய எங்களுக்கு. Bye.